ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் மலையிலையும் ஒரு அறுவடை பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலாம். பாவக்காய் கொடி, நீலப்பாவக்காய், குட்டைப்பாவக்காய் 2 கொடி. நீலப்பாவக்காய் மட்டும் அறுவடைக்கு இருக்குது, எடுத்துக்குவோம். இது லாங் பீன்ஸ். இவங்க எங்கள் ஃப்ரெண்டு போரூரில் இருக்காங்க, பேர் செல்வி. இப்போ அவங்கள வச்சு நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். லாங் பீன்ஸ் எடுக்கிறாங்க பாருங்கள், நிறைய காய் இருக்குது. இந்த மலையில் நம்ம எந்த அறுவடையும் பண்ணலாம். நிறைய உரம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. மழை தண்ணியிலே எல்லா சத்தும் இருக்குது. ஃபெர்டிலைசர்லாம் எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. சாலிடாக ஏதாவது உரம் கொடுத்தா போதும். மண்புழு உரம் இல்லாட்டி தொழு உரம் கொடுத்தா போதும். மழை முடிஞ்ச பிறகு ஒரு பராமரிப்பு இருக்குது, அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய காய் இருக்குது பாருங்கள். அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லாங் பீன்ஸ் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது, பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு. அடுத்து பீர்க்கங்காய், ஒரு கொடி தான். வாரத்துக்கு ஒரு காய் கிடைக்குது. காய் நல்ல சதப்பத்தாக இருக்குது. ஒன்று இருக்குது, அவங்க எடுத்துக்கிறாங்க. அடுத்து புடலங்காய், அதுவும் ஒரு கொடி தான் இருக்குது. இதில் ஒரு 3-4 காய் இருக்குது. இதுக்கு மேலே அது வளர மாட்டேங்குது, இந்த சைஸில் தான் இருக்குது. இப்போ 3 புடலங்காவையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. இது பாம்பு புடலன்னு தான் நான் விதை வாங்கி போட்டேன், ஆனால் இப்படி இருக்குது. இவங்க எனக்கு 40 வருஷத்து ஃப்ரெண்டு. கொத்தவரங்காய், இது 2 செடி இருக்குது நம்மக்கிட்ட. காயும் நிறைய இருக்குது, ஒரு 1/2 கிலோ காய் வரும். எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. இந்த கொத்தவரங்காயில் எந்த பிரச்சனையுமே இல்லை, பூச்சி தொல்லையெல்லாம் எனக்கு வரவே இல்லை. வாரத்துக்கு எனக்கு 1 கிலோ காய் கிடைக்குது. சில காயெல்லாம் முத்தி போயிடுச்சு. கொத்தவரங்காய்க்கு தண்ணி மட்டும் நிறைய ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணி நிறைய இருந்தால் காய் லைட்டாக கசப்புத்தன்மை வரும். மற்றபடி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நரம்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லியுமே ஒரு 4 காய் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். பச்சையாகவே நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இது இன்னொரு செடி, இதுலேயே நிறைய காய் இருக்குது பாருங்கள். நிறைய காய் முத்தி போயிடுச்சு. ரெண்டு பேருமா எடுக்கிறோம். ஆரம்பத்தில் நம்ம மண்கலவை நல்லா கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் உரம் ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் வராது. நிறைய நமக்கு அறுவடை கொடுக்கும். இருக்கிற எல்லா காயுமே நம்ம எடுத்துக்கிறோம். மழையில் காய் கசப்புத்தன்மை வந்துடும். என் ஃப்ரெண்டுக்கு இந்த அறுவடை பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம், ஆவலாக பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க இந்த வாரத்தை அறுவடை. ஒரு பீர்க்கங்காய், 3 புடலங்காய், கொஞ்சம் லாங் பீன்ஸு, காஷ்மீர் மிளகா 3 பழுத்தது விதைக்காக எடுத்துக்கிட்டாங்க. கொத்தவரங்காய், கொஞ்சம் ரம்ப இலை எடுத்துக்கிட்டாங்க.
பாவக்காய், 3 வெண்டைக்காய், கொஞ்சம் மல்லிப்பூ, ஜாதிப்பூ, அவ்வளோதாங்க இந்த வாரத்து அறுவடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.